ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வரப்போகிற தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு அசத்துங்க. அதுக்கு 3 பொருள் இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒன்லி 3 இன்க்ரீடியண்ட் இந்த ரெசிபி. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் 1 கப்பு ரவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த நெய்யில் நம்ம ரவையை வறுத்துக்கலாம். நம்ம வறுப்படும் போதே அந்த ரவையோட வாசனை, அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வரும். அந்தளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப நிறம் மாறக்கூடாது. அந்த வாசனை மட்டும் வந்தால் போதும். அந்தளவுக்கு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வறுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. ரவை நல்லா ஆறணும். இப்போ ஜாருக்கு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். நல்லாவே பவுடர் ஆகிருக்கு. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போ அதே மிக்ஸி ஜாரில் எந்த கப்பால் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பால் அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரையும் நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபிங்க. அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி. ரவா லட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 20 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. இந்த ரவா லட்டு வச்சுருந்து நம்ம சாப்பிடலாம். இப்போது 1/4 கப் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை வறுத்துக்கலாம். நம்ம பால், ஹாட் வாட்டர் எதுவுமே சேர்க்கலைங்க. இந்த நெய் மட்டும் போதும். இதை வச்சே நம்ம ரவா லட்டு பிடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வறுபட்டுருச்சு. எடுத்து நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த நெய்யோட சூட்லேயே அந்த சர்க்கரையெல்லாம் இழகி வரும். அந்த இலக்கத்துலேயே நம்ம இதை ரவா லட்டுவை பிடிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. கை வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபிங்க. 5 நிமிஷம் போதும் இதை செய்கிறதுக்கு. நமக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரவா லட்டுன்னா ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக வரப்போகிற தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கேட்டு வாங்கி இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே அவங்க ஹாப்பியாக எடுத்துன்னு போய் கொடுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடுங்க. அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக, டேஸ்டியாக, நல்லா மனமாக சூப்பராக இருக்குது. இப்போ ஒன்று எடுத்து புட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.